அவதார் 3 ஃபயர் அண்ட் ஆஸ் அந்த மூவிக்கான ட்ரெய்லர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ட்ரெய்லர்லேயே நம்ம ஜேம்ஸ் கன் பங்கம் பண்ணி வச்சுட்டாப்புல. அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருந்தாப்புல. பட் ஆல்ரெடி நம்ம ஜேம்ஸ் கன் என்ன சொல்லியிருந்தாப்புலன்னா, அவதார் 2 அண்ட் 3 சக்ஸஸ் தொடர்ந்து தான் 4 அண்ட் 5 நான் எடுக்கிறதுக்கான பிளானில் இருக்கேன். இது ரெண்டில் ஏதாச்சும் ஒரு படம் தோல்வி அடைஞ்சிச்சுன்னா நான் 4 அண்ட் 5 எடுக்க மாட்டேன், 3 தான் காஸ்ட்டில் கடைசி படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. பட் இப்போதைக்கு 2 ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு, 3யும் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த மாதம் டிசம்பர் மாதம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு டிசம்பர் மாதமும் இந்த படம் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக தான் வரும். ஏன்னா இது வரைக்கும் ஜேம்ஸ் கன் எடுத்த எந்த படமுமே இதானது கிடையாது. இந்த படமும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஏன்னா அது ட்ரெய்லர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ட்ரெய்லர்லேயே அந்த அளவுக்கு குவாலிட்டியை கொடுத்துருக்காப்புல. அப்படிங்கிறப்ப படமும் அதே அளவு குவாலிட்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அவதார் 4 அண்ட் 5 கண்டிப்பாக வரதான் போகுது. ஜேம்ஸ் கன்மே இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் நான் 4 அண்ட் 5 அவதார் 4 அண்ட் 5 எடுக்கிறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவரோட இன்ட்ரெஸ்ட்டை தெரிவிச்சிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு பர்ஃபெக்டான மூவியை கொடுப்பாரு. ஸோ 4 அண்ட் 5 எடுத்து அது எப்படி இருக்குங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா அவதார் 3யே அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு விசுவலாக ஒரு சூப்பராக பண்ணியிருக்காப்புல. அப்படிங்கிறப்ப 4 அண்ட் 5ம் கண்டிப்பாக அந்த அளவுக்கு ஒரு பெட்டரான ஒரு விஷயத்தை பண்ணுவார்னு நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் 4 அண்ட் 5 வரணும்னு நான் நம்புகிறேன். ஸோ யாருக்கெல்லாம் அவதார் 4 அண்ட் 5 வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்கள் தாட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.